இப்போ திடீர்னு முருகர் மேலே பக்தி வருவதும், தேர்தலில் வாக்கே வரலை அப்படின்னா இது பாய்நிலைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த ஆண்டு போடட்டும், அப்புறம் பேசுவோம். அது அரசியலாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். நீண்ட நாளாக போராடிட்டு வராங்க. மாவுக்கு உரிய விலை இல்லை. இது வேளாண்குடி மக்களுடைய கோரிக்கை என்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெரும் வெள்ளச்சேதத்தில் பயிர்கள் சேதமடையும் போதும் உரிய நிவாரணம் கேட்டும் போராடி நீங்களே பத்திரிங்க. விவசாயிகள்லாம் பயிரை கையில் வச்சுக்கிட்டு விளைநிலத்திலிருந்து கத்தி போராடினதெல்லாம் இருக்குது. வேளாண்மைக்கு இவங்க தருகிற முதன்மைத்துவம் இவ்வளவு தான். அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. இதை வேளாண்குடி மக்கள் உணர்ந்து தெளியணும். வலி வரும்போது, வேதனை வரும்போது, துயரம் வரும்போது வீதியில் நின்று போராடுறது, அப்போ திருப்பி துன்பத்தை துயரத்தை நம்மளுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காது, உரிமைக்கு நிற்காது. இருக்கிற அரசாங்கங்களுக்கு அதிகாரங்களுக்கு திருப்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறது என்பது அது ரொம்ப பெரிய தவறாயிரும். இதில் இனிமையாவது விழிப்புற்று எழணும், இல்லைன்னா கடினம். பிரதமருக்கு இப்போ கடிதம் அனுப்பியிருக்காரு முதல்வர். ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், மாவு கொள்முதலில் 12% 5% குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கடிதம் அனுப்பியிருக்காரு. அதை பார்க்குறேன். அவர் தான் அழைச்சி பேசுவார், போய் பார்ப்பார். அப்புறம் எது கடிதம்? இது என்ன இது கடிதம்களாம்? அந்த நடைமுறையை பாருங்கள். அவங்க 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. போய் நேரில் சந்தித்து முறையிடலாம். அவர் அழைச்சி பேசுகிற உயரத்தில் இருக்கிறாரு, அந்த தொடர்பில் இருக்கிறார், அழைச்சி பேசலாம். முதல்வரின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டு அமைச்சர்களை அனுப்பி கூட இப்போ பார்க்கலாம். வேளாண் துறை அமைச்சரை கூட போய் அனுப்பி பார்க்கலாம். இது கடிதம் எழுதுறதுங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒரு கண்துடைப்பு தானே. இல்லை எப்படி சும்மா கடிதம் எழுதுவாங்க? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் இருக்கிற காலத்தில் இன்னும் போய் கடிதம் எழுதிக்கிட்டு ஒரு கால கடத்துதல் தான் அது. அப்படி நான் கடிதம் எழுதினேன் பிரதமருக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போ கேட்குறீங்களா? அவர் தான் கடிதம் எழுதிட்டாரே, வேறு என்ன செய்வார்? அப்படி திருச்செந்தூரில் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்படும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதான் திருப்பூரம் குடமுழுக்கு வருது. அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் குடமுழுக்கு, அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்காக வந்திருக்கு, நன்னீராட்டாக வந்திருக்கு. நீ ஒன்றா வரும் பாருங்கள். நம்ம நாட்டில் நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் வழிபடுற உரிமையை போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோன்னா நம்ம எவ்வளவு கீழான அடிமைகளாக இருக்கிறோங்கிறத என் இன சொந்தங்கள் உணரணும், என் இன மக்கள் உணரணும், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உணரணும். அப்போ நம்ம எவ்வளவு மோசமான அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்கள். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மறுபடியும் போராடணும். இதுவும் போராடி வழக்கு தொடுத்து ஒவ்வொரு கோயில்லையும் இப்படி தான் போராடி பெற்று வரோம். அதுதான் அது. நான் ஒருத்தன் தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கோபம் வரல. இப்படி ஊடகத்தை வச்சு அவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது உங்கள் முன்னாடி தான் சொல்கிறாரு தமிழிலும்னு. எனக்கு பிச்சை போடுறீங்களா நீங்கள் கேட்டிருக்கணும்ல. ஆப்பிரிக்காவில் கேட்டியலா? இல்லை ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் கேட்டியலா? மலேசியாவில் இருக்க எங்கள் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடக்கும்போது நீங்கள் இங்கே தமிழிலும் அப்படின்னா அது என்ன போனால் போகுது? அப்படியா? இது என் நாடு, என் இறை, என் கோயில், என் மொழி, அதில் தானே வழிபடணும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி நேற்ற பல 100 ஆண்டுகளாக இதை சகித்துட்டோம். அது பொறுத்து சகித்து போயிட்டோம். இப்போ நாங்கள் எழுந்து கேட்கும்போது அது ஏதோ இதெல்லாம் தேவையில்லாத ஏதோ பேசிட்டுருக்காங்கன்னு தோணுது. இல்லை அது என்ன காட்டினாங்கன்னு நான் பார்க்கல. அது சொன்னாங்க, கேட்டேன் தம்பிகள்கிட்ட. பெரியார், அண்ணா அவங்கள பற்றி ஏதோ காட்டினாங்கன்னு. அது என்னன்னு தெரியாமல் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது ஐயா வேலுமணி அவங்க பேசுனதை நான் கேட்டேன். அது தெரியாது எங்களுக்கு. அதில் நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம், அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அப்போ அதுக்கு மேலே பேசி நமக்கு பயன் இல்லை. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தி எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும்.
என்னோட கருத்து அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத, நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. அவர் சிக்கிக்கிட்டார் பாவம், தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டார். நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவர் பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். அவருக்கு சப்ளை பண்ணது இந்த அதிமுக ஐடின்னு இருக்கலாம். அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது. இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது, நாடங்களும் இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்லை, கல்லூரி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு. குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன், அந்த கஞ்சா அப்படின்னு எல்லாமே விற்கப்படுது. நான் நினைக்கணும் ஒழிக்கணும்ன்ட்டு, அரசு நினச்சா ஒழிஞ்சிரும். அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா? இல்லை, ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும், ஆட்சியாளர்கள் நினைக்கணும், நினச்சா ஒழிக்கலாம். அது அவங்க செய்ய மாட்டாங்க. பல பேர் இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாத போது என்னையை மட்டும் எந்த தொகுதி? எல்லா வேட்பாளர் அறிவிச்சவரும் ஒரு தொகுதி காலியாக இருக்கும்ல, அதில் தான் நான் போட்டிடுவேன். கொஞ்சம் பொறுங்க. மகிழ்ச்சி. அரசியல் சம்பந்தமாக அடிக்கடி பவன் கல்யாண் இங்கே நம்ம தமிழகத்துக்கு வரைய இருந்துகிட்டே இருக்காரு. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டப்போ எந்த ஒரு அரசியல் நோக்கம்லாம் இருந்தால் நாடு நல்லது நடக்கணும், அதுக்காண்டி நான் என்னோட வருகை இருக்கேன் அப்படின்னு. இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது இங்கே இருக்கிற தலைவர்கள் நம்ம போய் அங்கே பங்கேற்பதும் அவங்க இங்கே வந்து பங்கேற்பதும் இயல்பு தானே. அது தம்பி அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாரு. அது அங்கே ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்கார், துணை முதல்வராக இருக்கிறாரு. இதில் ஆர்வமாக இருக்கிறாரு, இந்த ஆன்மீகம் வழிபாட்டு இதில் ஆர்வமாக இருக்கார். அதனால அவரை அழைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு இதாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ என்னை கூட முருகனை பற்றி பேச வாங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன், திருமலை பேசுங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆடு மாடுகளை வச்சு நடத்துறது முருக பக்தர் அதுக்கு இல்லை, ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான். ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான். நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்களா? வளர்க்குறீங்க. மேய்க்கிறதுக்கு இடம் இருக்கா? இடம் இல்லை. அப்போ அதை யார் பெற்றுக் கொடுக்கணும்? ஆடு மாடு வந்து ஆவின் பால் விற்குதா உங்கள் அரசு? மாடு வச்சுருக்கா? எங்கேருந்து பால் வருது? யாராவது கேட்டீங்களா? ஆவின் பால் விற்கிறியா? எங்கன்னு கேட்டீங்களா? இல்லாமல், மாடே இல்லாமல் மாட்டுப்பால் எப்படி விற்கிறேன்? எப்படி விற்கிறீங்க? கரிதிங்கிரியில் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஆந்திராவிலேருந்து. பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவிலேருந்து, ராஜஸ்தான்லேருந்து வருது கறி பால்லாம். ஏன் உனக்கு என்னாச்சு? ஆடு மாடுங்கிறது எங்கள் செல்வம், எங்களுடைய பண்பாடு. அது ஒரு தொழிலே அல்ல. வேளாண்மை செய்தல், ஆடு மாடு வளர்த்தல், இதெல்லாம் வந்து எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய வாழ்க்கை முறை. பனையேறுதல், தென்னை இதில் இருந்து இது பண்ணதெல்லாம் விவசாயத்தின் நீட்சி. கால்நடை தொடங்கணுமோ 2வது நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க தொடங்கணும், முல்லை நிலத்தில். இப்போ வேட்டையாடி சாப்பிட்டோம் முதல் திணையில், குறிஞ்சியில். அப்புறம் வளர்த்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணோம். அன்னையிலேருந்து எங்கள் கூட இருக்குது, எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. இன்றைக்கும் எங்கள் வீடுகளில் குடும்ப படத்தில் காளை இருக்கா இல்லையா? குடும்ப அட்டையில் காளையை இணைச்சது இருக்கா இல்லையா? கருப்பன்ட்டு அவ்வளவு பந்தங்களோடு இணைஞ்சு நிற்கிறவன் நாங்கள். உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்குது, எத்தனையோ மக்கள், எவ்வளவோ மக்கள் கூடி வாழ்கிறாங்க. அறுவடைக்கு திருநாள் வச்ச இனம் இதுதான். ஆடு மாடுகளுக்கு பண்டிகை வச்ச இனமும் இதுதான். அப்போ எவ்வளவு நாங்கள் அந்த பின்னி பிணைஞ்சு வாழ்கிற அந்த வாழ்க்கை. அவனுக்கு இன்றைக்கி மேய்ச்சலுக்கு இடம் இருக்காங்கிறதானே கேள்வி. மேய்ச்சல் நில புறம்போக்குன்னு இருந்தது இருக்கா? மலை அடிவாரத்தில் நான் ஏன் ஆடு மாடு மேய்க்கூடாது? எதுக்கு சட்டம் போடுற, தடுக்கிற? நீ மலையை வெட்டி விற்ப, குவாரின்னு போடுவ, மணலாக விற்ப. என் ஆடு மாடும் போய் அந்த புல்லு பூண்டை தின்ட்டு வந்துடக்கூடாதா? அழிஞ்சிரும், மலை அழிஞ்சிரும். அப்படி தானே? அதுக்கு தான் போடுறேன் மாநாடு. ஏன்னா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. அதே நான் பேசுகிற ஆற்றல் அது இருக்குது, அதுக்கு பேசுகிற திறனே இல்லை. அதுக்காக நான் ஒரு மகனாவது பேசணும்ல, ஏன்னா பால் குடித்து வளர்ந்துருக்கேன்ல. அதுக்காக 10ஆம் தேதி, ஜூலை 10, அதுக்கு இடம் பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன்.
மதுரையில் தான் இங்கே தான் பக்கத்தில் எந்த விராதனூர். பவன் கல்யாண் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லி உரைய ஆரம்பிச்சாங்க. மறுஉருவம் முத்துராமலிங்கம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெய்வ திருமகன் யாருன்னா, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய முருக பக்தர். அவர் சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல் வாழ்ந்தார். அவர் திருமணம் செய்து கொள்ளலை. அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிற, நான் கூட அதில் 10 நிமிஷம் உட்காந்துருந்துருக்கேன். அந்த வீட்டில் இருக்க அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன். அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்னப்பத்தவரும் உங்களுக்கு தெரியும். அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார். வா முருகா, போ முருகா, உட்காரு முருகா, உட்காருங்க முருகா, அப்படி தான் பேசுவார் அவர். அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தராக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவரும் ஒருத்தர். அதனால அதை சொல்கிறார். சொல்கிறதுல நமக்கு பெருமை தானே. அது வந்து உங்களுக்கு நாங்கள் வழி தாங்கிய மக்கள். அந்த வழியின் மகன் தம்பி வேடன். வேடன்னாவே வழி தாங்கியவன் தான் பொருள். அதனால் அவர் பாடுறாரு. அதை இந்த நிலத்தில் நான் அதை பேசி எண்ணற்ற வழக்குகள், அடக்குமுறை, சிறையெல்லாம் தாங்கியவன். அதே எனக்கும் பின்னாடி வருகிற தம்பி அந்த நிலத்தில் அதை அந்த வழியின் மொழியாக அவன் கதறி பாடுறான். அதுக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தன் வீட்டு மகனாக, தன் உடன் பிறந்தனாக நேசித்து நிற்கிறாங்க. வேடன்கிறவன் ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு தேசிய இனம் தாங்கி இருக்கிற வலியின் குரல். அவன் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் அடக்கி ஒடுக்கிலாம் அவனை நசிக்கிற முடியாது. அவனுடைய குரலுக்கு இங்கே எவ்வளவு மரியாதை இருக்குது, எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, எவ்வளவு கூட்டங்கள் ஆர்ப்பரித்து கூடுதுங்கிறத பார்க்கும்போது தெரியும். அவனுடைய வலியோடு எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும்.